லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி, இதுக்கே ஷாக்கானா எப்படிப்பா? மித்ரா இந்த ஊர்ல இப்படி பல பேர்கிட்ட பகைய வளர்த்து வச்சிருக்கு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. சார், எதுக்காக இதெல்லாம்? யாருக்காக? எல்லாம் அந்த காந்திமதி அம்மா குடும்பத்துக்காக தான். ஓகே சார், தேங்க்யூ. வரோம் சார். வாங்க வாங்க. விக்ரம், விளையாடுனது போதும், தூங்கு. மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும்ல, படு படு. மம்மி, தூங்குடா பேசாம, தூங்கு. இல்ல மம்மி, எனக்கு தூக்கம் வரல. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? எவ்ளோ நேரம் தூங்காம இருப்ப? பேசாம கண்ணை மூடிட்டு தூங்கு. தூங்க போறியா இல்லையா? மம்மி, சாரி மம்மி, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? நீ கண்ணை மூடு, அதெல்லாம் வரும். நீ அந்த அங்கிள் யாருன்னு சொல்லு, அது தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கம் வரும். எந்த அங்கிள்? அதான் மம்மி, அந்த பேட் அங்கிள் கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி என்னை காப்பாத்தினார்ல, அந்த அங்கிள். இப்ப எதுக்கு அவரை பத்தி கேக்குற? எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு மம்மி. நீ சொல்லு மம்மி, அவர் யாரு? நமக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அவர் யாரோ, நாம யாரோ. அந்த தடி பசங்க உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போனதும் அந்த வழியா பைக்ல வந்தாரு. நான் அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்டதும் உன்னை வந்து காப்பாத்தினாரு. அவ்வளவுதான். அப்போ உனக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியாதா? ஆஹா, தெரியாது. மம்மி, எனக்கு இன்னும் அவர் ஞாபகமாவே இருக்குது. அவரை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. எதுக்கு இப்ப அவரை பார்க்கணும்? நாம தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம்ல. இப்ப அவர் யாரு என்னன்னு எங்க போய் தேடுறது? பேசாம நீ தூங்கு. நோ நோ, இல்ல மம்மி, நான் அவரை ஆல்ரெடி பார்த்திருக்கேன். என்னது? ஆல்ரெடி பாத்திருக்கியா? எங்க பார்த்த? ஸ்கூல் கிட்ட தான். நாம நினைச்ச மாதிரியே வினய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. எப்ப அவர் உன்னை பார்த்தாரு? நேத்து பார்த்தேம்மா, ஸ்கூல் பக்கத்துல. கடைக்கு போகும்போது ஒரு பைக் என்ன மோத வந்துச்சா, அவர் தான் ஓடி வந்து என்னை காப்பாத்தினாரு. காப்பாத்தினாரா? ஏன்டா அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன நடந்துச்சு? டீட்டெயிலா சொல்லு. மம்மி, நான் எக்ஸாம் எழுத போறப்ப பேனா இல்லையா, நான் பேனா வாங்க வெளில போனேன். அப்போ பைக்கு வேகமா வந்துச்சு. விக்ரம், உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எதுவும் வாங்க கூடாதுன்னு. நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? அப்படிலாம் இல்லை மம்மி, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா இந்த அங்கிளை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு. எனக்கு வேற சேஞ்சஸ் மாதிரியே இல்லை, அதான் வாங்கினேன். நான் பண்ணது தப்பா மம்மி? சொல்லு, நான் பண்ணது தப்பா? தப்புதான். இனிமே அந்த அங்கிள் உன்னை தேடி வந்தா பார்க்க கூடாது, பேசக்கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல படு.
தூங்கு. கண்ணு மூடு. ஏண்டா மாப்ள, அதான் மித்திரம் உன்னை பார்த்துட்டல, நேராக போய் அவகிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே. இதுக்கு மேலே என்னடா யோசிக்கிறேன்? நீ ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாம்சு. அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவன் நம்ம கூட வந்துட மாட்டா. ஏன் வரமாட்டா? ஆமாம் மாம்சு, மித்ரா என்னை பார்த்த உடனே நீ அவளோட ரியாக்ஷனை பார்த்துருக்கணுமே. ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்த உடனே லைட்டாக ஷாக் ஆனா. ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்னை திரும்பி கூட பார்க்கல. ஏன்? ஐயோ, இது கூட உனக்கு புரியலையா? என்ன அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல மாம்சு. என் மூஞ்சில முழிக்கவே விரும்பல. என்னை பார்க்கவே பிடிக்காதவ நான் போய் கூப்பிட்டா மட்டும் வந்துடுவா போறா. சரி, நீ கூப்பிட்டா வர மாட்டா, உங்கள் அப்பா அம்மா போய் கூப்பிட்டா வருவாள்ல? அப்படி வந்து என்னையா பண்ணுறது? பிடிக்காதவளை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து நம்ம என்னையா செய்கிறது? நீ சொல்கிறதும் சரிதான் மாப்ள. இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ண முடியும்? மித்ரா மனசு மாறுறது கொஞ்ச நாள் ஆகும். இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவள் மனசு மாறுற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணு. வேறு என்னடா பிரச்சனை உனக்கு? மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் நிறைய த்ரெட்ஸ் இருக்கு மாப்ஸு. ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்லேருந்து அவங்கள நான் காப்பாற்றணும். அதுதான் என்னோட முதல் வேலை. நான் மட்டும் அன்னைக்கு கரெக்டான டைமுக்கு போய் விக்ரமை காப்பாற்றலைன்னா இன்னைக்கு என் பையன் உயிரோட இருந்திருப்பானானே தெரியல. அவங்கள சுற்றி அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு மாம்சே. இந்த நேரத்தில் விக்ரமும் மித்ராவும் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறத விட அவங்க உயிரோட இருக்கணும் மாம்சே. டேய், அதே தான்டா நானும் சொல்கிறேன். அவங்க அங்கே இருந்தால் தானே அவங்களுக்கு ஆபத்து. பெருசாக மித்ராவும் விக்ரமையும் கூட்டிகிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கோ. உன் பக்கத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ல. மித்ரா என் பக்கத்தில் இருக்கிறத விட நான் அவள் பக்கத்தில் இருக்கணும். அது எப்படிடா முடியும்? உன்னை கண்டாலே அவளுக்கு ஆகலை, அவள் பக்கத்தில் இருக்கணுங்கிறக்காக நீ அவளை தேடி போனா வானா கூப்பிடுவா, ஃபோன் விரட்டி விட மாட்டா. அதான் மாம்ச நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ என்னை அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போகணும் மாம்ச. அப்பதான் மித்ரா மேலேயும் என் பையன் மேலேயும் எந்த துரும்பு படாத அளவுக்கு பார்த்துக்க முடியும். ஹலோ, சொல்லுங்க, யாரு? நான் மித்ரா பேசுறேன். ஹே மித்ரா, மித்ரா நல்லா இருக்கியா மித்ரா? மித்ரா மித்ரா நீ ஃபோன் பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரா. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. தேங்க்ஸ் மித்ரா, தேங்க் யூ so much. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாம் மித்ரா. நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ பேசு. இல்ல, உங்களை நேர்ல பார்த்து பேசணும். நேர்லையா? மித்ரா, ஹலோ மித்ரா. மாப்பிள்ள, மித்ரா தான் ஃபோன் பண்ணாளா? மித்ரா தான்யா. என்ன மாப்பிள்ள சொன்னா? என்ன மீட் பண்ணும் வான்னு சொல்லியிருக்கா. சூப்பர் மாப்பிள்ள. அவளே ஃபோன் பண்ணி வா மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கானா கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும். நீ வேணா பாரு, பழசையெல்லாம் மறந்து அவள் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவா மாப்பிள்ள. இல்லை மேம் சார், அதெல்லாம் வெறும் பகல் கனவையா. அவள் பேசின தோரணையை வச்சு பார்க்கும்போது என்ன அவள் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாயா. அப்புறம் எதுக்காக மாப்பிள்ள ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லணும்? அவள் எந்த காரணத்துக்காக வேணா என்ன வர சொல்லட்டும். நான் அவளை நேரில் பார்க்குறேன், பேசுகிறேன்ல, அதுவே எனக்கு போதையா. இப்ப இல்ல, அவ செத்துட்டான். இந்த புது மித்ராக்கு விக்ரமும் காந்திமதி அம்மாவோட குடும்பமும் தான் முக்கியம். இவங்க 2 பேருக்கும் முன்னால
எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. திரும்பவும் என் வாழ்க்கையில வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லிட்டேன், வரேன். நிம்மதியா வாழ விடுங்க. மித்ரா, நீ தான் என்ன இன்னும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் மாறிட்டேன் மித்ரா. நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து அதுக்கான பிராய்ச்சத்தம் வேண்டிதான் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் முன்னாடி நீதான் வேணும்னு வந்து நிக்கிறேன். ஓ, நீங்க தெரிஞ்சிட்டீங்க. இத நான் நம்பணும். மித்ரா, எப்படி? நானும் என் பையனும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு என் பையன் கிட்ட போய் நான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேனா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்க. இதுக்கு பேர் தான் திருந்திருக்கா? நீங்க இன்னும் மாறவே இல்லை. உங்க சந்தேக புத்தி உங்களை விட்டு என்னைக்கும் போகாதுன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. போதும், இதுதான் லிமிட். இதுக்கு மேல எங்களை நெருங்க ட்ரை பண்ணாதீங்க வினய். நான் உங்களை பொறுத்தவரை செத்தவளாவே இருந்துட்டு போறேன். என்ன மித்ரா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. உன்னையும் நம்ம பையனையும் நான் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவேன். ப்ளீஸ் மித்ரா. மித்ரா, இதை பாரும்மா, அவன் செஞ்ச தப்பை நான் நியாயப்படுத்தலை. அவன் தப்பு செஞ்சான், ஆனால் இப்போ திருந்திட்டாம்மா. நீ செத்துட்டு தான் நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்தன் தான் நீ உயிரோடு இருக்கேன்னு நம்பிட்டு இருந்தான். இந்த 6 வருஷமாக உன்னை பார்க்காம பட்ட கஷ்டத்தை வாயில் சொல்லி மாளாதம்மா. உன்னையும் விக்ரமையும் பார்த்ததுமே நீங்கள் தான் அவன் உலகம் நம்பிட்டு இருக்கான். பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாதா? இல்ல, இது உடைஞ்சு போன கண்ணாடி. இதை ஒட்ட வச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. என்னையும் என் பையனையும் விட்டு போயிடுங்க. இதுதான் நான் உங்களை பார்க்குற கடைசி சந்திப்பா இருக்கணும். இனி நான் உங்களை என் வாழ்க்கையில திரும்பவும் எப்பவும் பார்க்க விரும்பல. மீறி என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்க. அப்புறம் இது வரைக்கும் நான் செத்து போனதா நம்ப வச்ச பொய்ய உண்மையாகுங்க. என்னடா அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறான்? இவ இதை தான் சொல்லுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் மாம்சே. எல்லாம் தெரிஞ்ச கதை தான். விடியா, அவன் என்னை இப்போதைக்கு மன்னிக்கவே மாட்டா. ஏன்னா அவன் மனசில் நான் ஏற்படுத்தின காயத்தோட ஆழம் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் அவளை எப்படா பார்க்க போகிறேன்? உன் பொண்டாட்டி என் பையனையும் தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்க போறியா? இல்லை மாம்சே, நான் மித்ராவையும் விக்ரமையும் நினைச்ச நேரத்தில் பார்க்குற மாதிரி அவங்க பக்கத்துலேயே இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றணும். அதுக்கும் மேலே நான் அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்துலேருந்து நான் அவங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு என்னடா பண்ண போகிற? பார்ப்போம். அதுக்கும் ஏதாவது வழி இல்லாமலா போயிடும். நேரம் 11 மணி. சார் வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. சார் ஏதோ பேசணுன்னு உடனே வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்?
திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க விக்ரம காப்பாத்துனீங்கல்ல, ம். அதுக்கு நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு கார்த்திக் சார் கேட்டிருந்தாரு. அதுக்கு தான் உங்களை நான் வர சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ மிஸ்டர் வினய். ம். உட்காருங்க சார். உட்காருங்க. நீங்க எங்களுக்கு செஞ்சது சின்ன ஹெல்ப் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வினய். அப்புறம் இதை ஒரு சின்ன தேங்க்ஸோட முடிச்சிட முடியாது. அதுவும் இல்லாமல் அம்மாவும் உங்களை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ வினய், நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்துடணும். என்ன வினய், கமான், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, எனக்கு குடும்பம்லான்னு யாரும் இல்லை சார். நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். ஸோ வாட், நீங்கள் மட்டும் தனியாக வந்து வாங்க, கண்டிப்பாக வந்துடணும். இல்லை சார், பரவாயில்ல. நான் என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன்? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுலாம் கடமை இல்லையா? நோ 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 வினய், நோ நோ, நீங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும். நான் உங்களை இன்னைக்கு நைட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மொத்தமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எந்த காரணமும் சொல்லாமல் வந்துடுங்க. ம், இது எங்களோட சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ம், ப்ளீஸ். ம். ஒன் செகண்ட். இந்தாங்க, இதான் என்னோட வீட்டு அட்ரஸ். ஓகே, திரும்பவும் நான் சொல்கிறேன், என்னை சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க. ம், நான் உங்களை கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சப்போஸ் நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதோ நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, வந்துடுங்க வினய். அப்போ நான் வரேன் சார். ம். கண்டிப்பாக வந்துடுங்க வினய், மறக்காமல் வந்துடுங்க. ம். பாய். பாய் சார். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இந்த ஊர்ல காந்திமதி அம்மா குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிற பாதி கம்பெனி அவங்களது தான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம விருந்துக்கு போங்க. வேலை வேற தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இதையும் பேச்சோட பேச்சா கார்த்திக் சார் காதுல போட்டு வைங்க. கண்டிப்பா அவர் கம்பெனில உங்களுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. அப்புறம் என்ன, லைஃப் செட்டில் தானே? ஓகே சார், தேங்க்யூ. சந்தோஷமா போங்க. வரேன். போயிட்டு வாங்க. அக்கா, எல்லாம் வாங்கிட்டீங்களா? வரப்போறவர் ரொம்ப முக்கியமானவர், எதுவும் தப்பா இருக்கக்கூடாது. எல்லாம் சிறப்பா பக்காவா இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை சரியா? இல்லையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சமையல்லாம் அசத்திடலாம். சூப்பர். சரி போங்க, வேலையை சரிங்க பாருங்க. தம்பி. சார், என்ன நடக்குதுங்க? வேலையெல்லாம் ரொம்ப தடபடலா போயிட்டு இருக்கு போல. என்ன விசேஷம்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி யாரு வராங்க? அது இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க மித்ரா. அவங்களுக்காக தான் இது எல்லாமே. என்ன கெஸ்டா? ம், யார் இந்த கெஸ்ட்? அது அத நான் சொல்றேன். டேய் என் தங்கங்களா, வந்துட்டீங்களா? சொல்லு தேனு, வீட்டுக்கு யார் வராங்க? அது யாரும் இல்லம்மா. மித்ரா, இது உங்களுக்கு சர்ப்ரைஸ். யார் வராங்கன்னு இன்னைக்கு நைட்டு நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்புறம் என்ன, வெயிட் பண்ணுங்க. சர்ப்ரைஸா? ஆ, அட போங்க சார். தேனு ப்ளீஸ், அக்காக்கு தானே சொல்ல போற, சொல்ல. யார் வரா? இது வந்து மித்ரா, அதான் நான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன்ல. வரப்போறவரு ரொம்ப முக்கியமான ஆளு. டின்னர் ஏற்பாடுலாம் நீங்க தான் பக்கத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். என்ன? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி மித்ரா, டைம் ஆச்சு, பாத்துக்கோங்க. ம், சரி வாங்க உள்ள போலாமா? வாங்க வாங்க உள்ள போங்க. போலாம். வாங்க. யாரா இருக்கும் அந்த கெஸ்ட்? நமக்கே சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க.